10 பேர் பொண்டாட்டிங்க பேச்சுகளை கேட்டுட்டு மாரிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. பார்ட்டிக்கு வந்து நல்லா குடிச்சு குத்தாட்டம் போட்டுட்டு இப்போ பொண்டாட்டிங்க பேச்ச கேட்டு முதுகுல குத்திட்டானுங்கல்ல, அவனுங்கள நாம சும்மா விடக்கூடாது. அம்மா தாயே துர்காதேவி, இன்னைக்கு நடக்கிற எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். 20 வருஷத்துக்கு முன்னால தேவி அம்மா பிரசிடென்டா இருந்து சேம்பருக்கும் இந்த குடும்பத்துக்கும் பெருமை சேர்த்திருக்காங்க. இப்போ அந்த வாய்ப்பை ஹஸ்பண்ட் சார் எனக்கு கொடுத்திருக்காங்க. என்னால அவருக்கும் பெருமை வந்து சேரணும். அதுக்கு நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். எந்த தடங்களும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும் தாயே. எனக்கு துணையா இருந்து எனக்கு நடத்தி கொடு. சூர்யா மாறி 2 பேருமே 10 பேருங்களோட பொண்டாட்டிங்களை வச்சு அவங்க பக்கம் ஓட்ட திருப்பின மாதிரி நாம அவங்க புள்ளைங்களை வச்சு ஓட்ட உங்க பக்கம் திருப்பிடலாம். என்ன சொல்றீங்க? புரியல. எப்படி? 10 பேரோட புள்ளைங்களையும் தூக்குங்க. புள்ளைங்களை தூக்கி ஒரு இடத்துல அடிச்சு வைங்க. அவங்கள அடிச்சு வச்சு அத வீடியோவா எடுத்து ஓட்டு போட வராங்கல்ல, அவங்க கிட்ட அந்த வீடியோவை காட்டி உங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. விஷயம் வெளியில தெரிஞ்சா உங்க புள்ளைங்க பொணமாதான் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு மிரட்டுங்க. 10 பேரும் அப்படியே பயந்து போய் சிந்தாம செதறாம ஓட்டு அப்படியே உங்களுக்கு போட்டுருவாங்க. தேவி அண்ணி இருந்த பதவியில நீ இருக்க போற. அதுக்கு தேவி அண்ணியும் இந்த துர்கா தேவியும் உனக்கு துணையா இருப்பாங்க மாறி. வெற்றி உனக்கு தான் மாறி. நீ சந்தோஷமா போயிட்டு வா. ஹஸ்பண்ட் சார் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்ல, கண்டிப்பா நீதான் ஜெயிப்ப. என் அம்மா இருந்த பதவியில நீ உட்கார்ந்து நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க போற. மாரி, ஆல் தி பெஸ்ட். நீ ஜெயிக்க பிறந்தவ தெரியுமா? கண்டிப்பா நீ வெற்றியோட தான் திரும்ப வருவ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் கா. இப்ப வெறும் மாறியா போற நீ. வீட்டுக்கு திரும்பி வரும்போது சாம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடென்டா வர போற. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் மாறி. தேங்க்யூ ஸ்ரீஜா. சரி போலாமா? போயிட்டு வரோம்மா. போயிட்டு வா மாறி. போயிட்டு வரேன். பாய். வா. வணக்கம் சாமி. நலம் உண்டாகட்டும். சாமி, தேவி அம்மா பிரசிடென்டா இருந்த இடத்துல 20 வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் நடக்குது. ஹஸ்பண்ட் சார் என்ன அந்த பதவிக்கு நிக்க வச்சிருக்காரு. இன்னைக்கு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சு குடும்பத்துக்கும் தேவி அம்மா பேருக்கும் பெருமை சேர்க்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மன் அருளால வெற்றி உனக்குத்தான். நீ ஜெயிக்க பிறந்தவ மாறி. ரொம்ப சந்தோஷம் சாமி. ஹஸ்பண்ட் சார், நான் பிரகாரத்தை சுத்திட்டு வந்துடுறேன். சரி, நான் போயிட்டு வரேன் சாமி. தம்பி. சொல்லுங்க சாமி. மாறி ஜெயிக்க போறது உறுதிதான். ஆனா அந்த வெற்றி அவ்வளவு சுலபத்துல கிடைக்காது.
என்ன சாமி சொல்றீங்க? மாரியை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சில சக்திகள் தடைகளை ஏற்படுத்தும். அந்த தடைகள் எல்லாம் தாண்டி வந்தாதான் மாரிக்கு வெற்றி கிடைக்கும். தடைகளை தாண்டி மாறி ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது உன் கையில தான் இருக்கு. புரியுது சாமி. அந்த ராகேஷ் சர்மா ஏதாவது கிரிமினல் வேலை பண்ணுவான், நேர்மையா நடந்துக்க மாட்டான். உனக்கு புரிஞ்சிருக்கு. நீ நிதானத்தை இழக்காம எச்சரிக்கையா இருந்து அந்த தடைகளை எதிர்கொண்டு மாரிய ஜெயிக்க வைக்கணும். சரிங்க சாமி. இதுல மாரிக்கு கிடைக்கிற வெற்றி நீ ஆசைப்பட்ட மாதிரி மாரிய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். கண்டிப்பா சாமி. நீங்க சொன்னபடியே எச்சரிக்கையா இருந்து மாரிய ஜெயிக்க வைக்கிறேன். வெற்றி பெற்ற பெண்களுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கிறதா பொதுவா சொல்லுவாங்க. அதுபோல மாரியோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா நீ இருக்க. இனிமே மாரி பெறப்போற எல்லா வெற்றிக்கும் நீ தான் காரணமா இருப்ப. மாரி ஜெயிச்சா அது இந்த அம்மனே ஜெயிச்ச மாதிரி. அதனால நீ எச்சரிக்கையா இருந்து மாரிய ஜெயிக்க வை. சரிங்க சாமி. ஹஸ்பண்ட் சார் போலாமா? போலாம் மாமி. போயிட்டு வரோம் சாமி. அப்ப நாங்க வரோம் சாமி. வெற்றி உங்களுக்கு தான். அம்மன் உங்களுக்கு துணையா இருப்பா. வெற்றியோட திரும்பி வாங்க. ரொம்ப நன்றி சாமி. நாங்க வரோம் சாமி. போயிட்டு வாங்க. வா.